எப்படி போகுது இன்றைக்கு உங்களோட கல்யாண நாள்? நல்ல சந்தோஷமா போகுதுண்ணே. வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. அப்படியா? ஐயாக்கு வேற பேர் எதுவும் இருக்கா? என்ன பேர்? இந்திரமூர்த்தி. ரைட், ஓகே. அப்படி சரியான விட்டா நாங்க வந்திருக்கிறோம். ரைட் ஐயா, இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் டே உங்களுக்கு? கல்யாண நாள். உங்களோட பார்ட்னருங்க, உங்களோட வைஃப். அம்மா வாங்க அப்படியே. ரெண்டு பேருக்கும் இன்றைக்கு திருமண நாள் என்ன? ரைட். அம்மாட பேர் என்னம்மா? விஜயலட்சுமி. ரைட், ஓகே. ரெண்டு பேரும் நல்ல அம்சமா இருக்கிறீங்க, ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது. எத்தனையாவது அனிவர்சரி கொண்டாடுறீங்க? 40வது. ரைட் மிக்கி, நம்ம இப்ப ஐயாவுக்கு விஷ் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணுவோம் வேணா? ரைட். ஐயா அவர்களுக்கும் அம்மா அவங்களுக்கும் எங்களது இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ரெண்டு பேரும் சந்தோஷமா ஜாலியா இருக்கீங்க மாதிரி தெரியுதுண்ணா. ரைட், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. எப்படி போகுது இன்றைக்கு உங்களோட கல்யாண நாள்? நல்ல சந்தோஷமா போகுதுண்ணே. ரைட், இதே போல நீங்க இன்னும் வார காலங்களில் இதை போல சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி எங்களோட பிடிஎச் சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். ரைட் மிக்கி, இப்போ ஐயாக்கு நாங்கள் மிஸ் பண்ணுவோம். சின்ன அப்படி அம்மாக்கு கொடுங்க, அம்மா கோவிக்க போறாங்க. ரைட், ரெண்டு பேரும் சேர்த்து அந்த கேட்க வேண்டாமா? ரைட் மிக்கி, ரெண்டு பேரும் கையிலேயே கொடுங்க. கை கொடுங்களா? சின்ன ஆளுக்கு தான் மிக்கி கை கொடுக்கணும் போல இருக்கு. மிக்கி அவரு கொடுங்க, நீங்க இல்லாட்டி அவர் கோவிச்சுட்டு வர மாதிரி தெரியுது. ரைட், விஷ் பண்ணுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கேட்க வேணலாம். சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. ஐயா அப்படி வேண்டி இருங்க, சென்டருக்கு வாங்க. ரைட் ஐயா, அந்த கேக் பிடிச்சிருக்காமா ரெண்டு பேருக்கும்? எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு நீங்க தான் சொல்லணும். பாத்தீங்களா கேக் டிசைனை? பாத்தீங்களா? இதே பூர்வமான ஒரு வாழ்த்துக்கள் ரெண்டு மட்டும்படியா விளங்குது. சரியா? பிடிச்சிருக்கா? ஐயா சொல்லுங்களேன், எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு உங்களது 40 வருஷ வாழ்க்கையை எவ்வளவு அழகா இந்த சர்ப்ரைஸ் மூலம் ஒருத்தங்க வெளிக்காட்டுறாங்க. அது எல்லாருமே ஆவலா எதிர்பார்ப்பாங்க, யார் அந்த நபர்ன்னு சொல்லி. சரியா? இப்ப இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்கு, அந்த கிஃப்ட்லாம் நான் உங்களுக்கு தரத்துக்கு இருக்கிறேன். அதுல தெரியும் தானே யார் தராங்கன்னு சொல்லி. மிக்கி வாங்க. ரைட், அம்மா அதை வேண்டி எடுப்போம். வேண்டி எடுத்துட்டீங்க. ரைட், அதுல என்ன இருக்குன்னு சொன்னீங்க, கெஸ் பண்றீங்க? சாரி, எப்படி தெரியும்? முன்னாடியே சொல்லிட்டாங்களோ? சரி, அதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணுங்க. அம்மா, அந்த கலர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இந்த கலர் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லித்தான் ஒருத்தவங்க வேண்டி தந்தா கொடுக்கட்டும் சொல்லி. உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமா உங்களுக்கு? சரியா? இப்ப இதுக்குள்ள ஒருத்தங்க தான் இதெல்லாம் தந்திருப்பாங்கன்னு சொல்லி நாங்களும் சொல்றோம். சரியா? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும்.
சரியா? ஐயாக்கு இன்னொரு கிஃப்ட் இருக்கு தானே, அதை கொடுத்த அப்புறமா கண்டுபிடிக்கலாம். வாங்க. ரைட் ஐயா, அப்ப நம்ம அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ரைட் ஐயாவுக்கு ஒரு அழகான ஒரு வேட்டி சால் ஒன்று வந்துருக்கு. ஐயாவுக்கு வேட்டினா ரொம்ப பிடிக்கும் போல, அப்படியா? பிடிக்கும் தானே? ரைட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு யார் பண்ணியிருப்பாங்க? அதாவது இப்போ இப்படியான இந்த திருமண நாளில் வந்து உங்களுக்கு இந்த அழகான சர்ப்ரைஸ் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தீங்க. ரைட், இதெல்லாம் யார் மூலமா வரும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? மகள் எங்க இருக்கிறாங்க? மகள் பிரான்ஸ்லயா? இல்லையே. இதுல உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், பொடியங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர். 2 பேர் பேரையும் சொல்லுங்களேன் பாப்போம். நிக்கிறாங்களா 2 பேரும்? வேற யாரும் மகள் எல்லாம் இங்க இல்லையா? இங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்களா? எதை வச்சு சொல்றீங்க? அவங்க தான் பண்ணல நாங்க சொல்றோம். அந்த அண்ணா யார் உங்களுக்கு? மருமக. அவர் பண்ணிருக்க மாட்டேரா? சொல்லுங்க, வெக்கத்தை விட்டு கதைங்க. மருமகன் ஒரு மாமாக்கு மாமிக்கு பண்ணிருக்க மாட்டாரா? பண்ணலாம்னு சொல்றீங்கன்னு. அப்படியா? அதான் நீங்க ஒருத்தங்களை தான் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை பேர பிள்ளைகள்? 7 பேர். 7 பேர் வேணே. 7 பேர் சேர்ந்தாலே காணுமே உங்களை நல்லபடியா நல்ல சந்தோஷம் வைக்கிறதுக்கு. அது சரி. சரி, இப்ப நீங்க உங்களோட மகளை தானே சொல்றீங்கன்னு. அந்த மகள் இங்க இருந்தா உங்களை இந்த கல்யாண நாள் எவ்வளவு கிராண்டா செஞ்சிருப்பாங்க? எவ்வளவு காலம் போய் அவங்க? 14 வருஷம். இன்னும் வந்ததே இல்லை. ரைட், ஓகே. இப்ப நீங்க அவங்கள தான் சொல்றீங்க, அப்படியா? வேற ஒருத்தருமே பண்ணல. என்னம்மா சொல்லிடலாமா நீங்க தான் பண்ணன்னு சொல்லி? சொல்லுங்க, நீங்க தான் பண்ணன்னு சொல்லவா? சொல்லுங்களேன். என்னம்மா? மகள் தான். மகள் உங்களுக்கு மகள் அவங்க? அது சரி. எல்லாரும் ஒருத்தங்களை தானே பிடிச்சிட்டு இருக்கீங்க. இவங்களோட வைஃப் எங்க இருக்கிறாங்க? அண்ணோட வைஃப். அக்கா நீங்களா? சரி, ஓகே, ரைட். உங்களோட மகள் தான் பண்ணன்னு சொல்றீங்க. எல்லாரும் வெயிட் பண்றாங்க யார் பண்ணாங்கன்னு சொல்லி. பிள்ளையில தான் பண்ணல, முதலண்டா பிடிக்கும். அப்படியா? அப்படி இல்ல, இவங்க இதெல்லாம் செய்திருக்காங்கன்னு அப்படி கேஸ் பண்றாங்க. கடைசியா பாத்துடலாம் அந்த மகளை நாங்களும் ஆர்டர் பார்க்கணும்.